இறையேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவரின் நட்புறவும் இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்குவதாக. இந்த நாளிலே இன்னும் சிறிது ஆழத்திலே நாம் ஆவியானவரோடு செல்ல இருக்கின்றோம். ஆற்றலின் பரிசுத்த ஆவியானவரின் ஆற்றலின் இடிமுழக்கம் என்ற அந்த டாபிக்கிலே கடந்து செல்கின்றோம். ஆண்டவர் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து ஒவ்வொருவரை வழி நடத்துவாராக. வாங்க, நாம் பரிசுத்த ஆவியின் இடிமுழக்கத்தை பற்றி கேட்போம். பரிசுத்த ஆவியின் ஆற்றலின் இடிமுழக்கம். தொடக்கத்தில் இருந்தே வானத்திலும் பூமியிலும் உள்ள கடவுளின் கை வேலைப்பாடுகள் கடவுளின் வல்லமையை சார்ந்தே இருக்கிறது. நம்முடைய போதனையோடு கூட நமக்கு வல்லமை தேவைப்படுகிறது. இறை ஆட்சி பேச்சில் அல்ல, செயல்பாட்டில் தான் இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 20 கூறுகிறது. எனவேதான் இயேசு திருத்துதர்பணி 1 அதிகாரம் 8 இவ்வாறு கூறினார்: தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அழிந்து போகிற உலகத்திற்கு வாழுகிற இயேசுவுக்கு நாம் சாட்சியாக விளங்க வேண்டும் என்றால் நமக்கு வல்லமை தேவை. நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. திருத்துதர்பணி 1:8 உள்ள வல்லமை என்ற வார்த்தை கிரேக்கத்தில் டுனாமிஸ் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வார்த்தை ஆங்கிலத்தில் ஆற்றல் மிகு வெடிப்பொருள் என பொருள்படும் டைனமைட் என்ற வார்த்தையை குறிக்கிறது. ஏனென்றால் வல்லமை ஆற்றல் மிகு வெடிப்பொருளை போல் இருப்பதால் திருத்தூதர்கள் உலகத்தை கலக்கிவிட்டார்கள். இது மாற்றத்தை கொண்டு வருகிற ஆற்றல் மிகு சக்தி. கடவுளின் வல்லமைக்கு முன்பாக முடியாதது என்று எதுவும் இல்லை. தூய ஆவியின் டுனாமிஸ் என்ற இந்த உலகத்தில் உள்ள எல்லா அணுக்குண்டுகளை விட மிகுந்த வல்லமை வாய்ந்தது பரிசுத்த ஆவியின் வல்லமை. கடவுளின் வல்லமை ஒரு மனிதனை குணப்படுத்துகிறது. அவருடைய வல்லமை ஒரு மனிதனை உருவாக்குகிறது. கடவுளின் வல்லமை ஒரு மனிதனை கட்டுகளை உடைக்கிறது. அபிஷேகம் அடிமைகளை விடுவிக்கிறது. இந்த உலகம் கடவுளின் வல்லமையினால் உருவாக்கப்பட்டது. ஆண்டவராகிய கடவுள் மண்ணில் உள்ள தூசியில் இருந்து மனிதனை உண்டாக்கினார். மனிதன் சக்தியினாலான ஒரு வார்ப்பு, அவ்வளவே. ஆனால் கடவுளின் வல்லமை வந்தபோது உயிரற்ற மண்ணால் ஆன பொருள் உயிருள்ளவன் ஆனான். மோசே கடலின் மீது தன் கையை நீட்டிய போது ஆண்டவர் கீழைக்காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார் என்று விடுதலை பயணம் 14:21 வாசிக்கின்றோம். அது தூய ஆவியின் செயல். கருவுற இயலாத முதிர் வயதிலும் சாராவை ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வைத்ததும் அதே ஆற்றல்தான். இயேசு லாசரே வெளியே வா என்று சொன்னபோது கடவுளின் வல்லமை ஏற்கனவே அழுகி கொண்டிருந்த லாசரின் உடலை உயிருள்ளதாக மாற்றியது. இத்தகைய வல்லமையை தான் கடவுள் தன் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு தருகிறார். கடவுளின் வல்லமை
நம்புகிறவர்களின் வல்லமையா இருக்கிறது. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். சில நேரங்களில் வல்லமை பரிசுத்தமாக்கும், வேறு சில நேரங்களில் புத்துணர்ச்சி தரும், பலப்படுத்தும். இது கடவுளுக்கு உரியது. இந்த இயற்கை மேற்பட்ட வல்லமை மண்பாண்டத்தில் உள்ள புதையலை போன்றது. வல்லமை மிக பெரிய அற்புதம் என்று கடவுளின் மனிதர் ஒருவர் கூறுகிறார். பல முறை இந்த உலகத்திலே நடக்கும் காரியங்களை பொறுத்து கொள்ளாமல் பேசுகிற சாதாரண சொற்களும் கூட சில மனிதர்களை வாளை போல உருவி மனம் மாற வைக்கிறது. அபிஷேகத்தினால் பெரிய நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. மலைகளை போன்ற தடைகள் நீங்குகிறது. நோய்கள் பேய்கள் ஓடுகிறது. அபிஷேகம் உங்கள் வாழ்வில் கடந்து வரும்போது உங்களை கட்டி வைத்திருக்கிற எந்த காரியத்தையும் அது அழித்துவிடும். ஒரு நாள் முழு இரவு ஜெபம் நடத்துவதற்காக என்னை தென்காசி சர்ச்சில் அழைத்திருந்தார்கள். அங்கே இரவு நேரத்தில் தேவநற்கருணை ஆராதனையை கதிர்பாத்திரத்தில் ஃபாதர் எடுத்து வைத்தார். நான் ஜெபம் தொடங்கினேன். எப்படி என்றால், எந்த பில்லி சூனியம் பேய் பிசாசுக்களை கண்டு நாம் பயப்படக்கூடாது அப்படின்னு டாபிக்கில் நான் ப்ரேயர் நடத்துகின்ற வேளையிலே அங்கங்கே சர்ச்சில் இருந்தவங்க ஒரு 3 பேர் அப்படியே பேயாடத் தொடங்கினாங்க. என் மீது ஆண்டவரின் வல்லமை கடந்து வந்ததை உணர முடிந்தது. இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு என்று சொன்னதும் அப்படியே கீழே விழுந்து அப்படியே சாத்தான் ஓடியே போயிட்டான். ஆண்டவருடைய வல்லமை நமக்கு ஒரு சக்தியை தருகின்றது. ஆண்டவரின் வல்லமை பேய்களை ஓட்டவும் நோய்களை குணப்படுத்தவும் நமக்கு ஆண்டவர் வல்லமை தந்திருக்கின்றார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீது நடந்து செல்வாய், வலு சர்ப்பங்களை மிதித்து போடுவாய். அபிஷேகம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? எபிரேயத்தில் மாசாக் என்ற பதம் அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதன் பொருள் என்னவென்றால், எண்ணெயினால் தேய் அல்லது ஒட்டும் தன்மையுள்ள ஒரு பொருளினால் பூசு என்பதாகும். அபிஷேகம் என்பது ஒருவர் தெய்வீக வல்லமையோடு விளங்க தூய ஆவியின் பிரசன்னத்தையும் வல்லமையையும் ஒட்ட வைப்பதாகும். தேனை போல அவரின் பிரசன்னம் நம்மில் ஒட்டிக்கொள்ளும். கடவுளின் வல்லமையை எளிதில் புரிந்து கொள்ளலாம். நம் உடல் முழுவதும் பரவி செல்வதை உணர முடியும். இயேசு தன் உடலில் இருந்த வல்லமை வெளியேறியதை உணர்ந்ததைப் போல பெரும்பாடுள்ள பெண் இயேசுவின் ஆடையை தொட்டால் இயேசுவிடமிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த மகளிடம் சென்றது. நாம் கடவுளின் வல்லமை உணர முடியும். அபிஷேகத்திலே நாம் திளைத்திருக்கும் போது வல்லமையும் மின்னலை போன்ற மின்சாரத்தை தேக்கி வைக்கப்பட்டிருக்கும். அது கடந்து செல்லும் போது வாழ்வை கொடுக்கும். நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமேன். ஜெபிப்போமா? அப்படியே முழங்கால் இருக்க முடியுதவங்க முழங்கால் இருங்க. தூய ஆவியானவரே, துணையாளரே, வாருமையா, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்ப வருவீராக. உம்முடைய ஆற்றலால் வருவீராக, உம்முடைய சக்தியினால வருவீராக.
ஆமாண்டவரே, இதை கேட்கின்ற பிள்ளைகளுடைய நோய்களை குணப்படுத்துவீராக. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. ஆமாண்டவரே, வல்லமையினால நிரப்புங்க ஐயா. உங்க பிரசனத்தினால மூடிக்கொள்ளுங்க. சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீது நடக்கக்கூடிய வல்லமை தருகின்றவரே, வலு சர்ப்பங்களை மீத்து போடக்கூடிய ஆற்றலை தருகின்றவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காட்டார் போன்ற வல்லமை தருவீராக. காட்டெருமைக்கு நிகரான வல்லமை கடந்து வருவதாக. அம்மாண்டவரே, உம்முடைய எண்ணெயை பூசி பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. வழி நடத்துங்க, வழி நடத்துங்க. அசைவாடுங்க, அசைவாடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளிடம் இருக்கின்ற எல்லா தீமைகளும் இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகின்றோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஜெபம் கேட்கின்ற ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென்.